ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. இன்றைக்கு காலையில, அதாவது இன்று என்றால் 16/2/2026 இன்று காலையில வாக்கிங் போகும்போது 3 மனிதர்கள் என்னோடு பேசினாங்க. தனித்தனியாக நடந்துட்டு இருக்கும் போதே இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைச்சல் நின்று விடுமா, என்ன நடக்கும் அப்படிங்கிற பதற்றத்தை, கவலையை வெளிப்படுத்தி பேசினாங்க. மீடியாலையும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தான் கருத்து சொல்றாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக டெல்லி தலைமை எதுவும் சொல்லல, அல்லது அப்படி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது வெளியில் தெரியவில்லை. இது போன்ற நேரத்துல இது தொடர்பாக பேசி இதை பெரிதான பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு திமுக மௌனமாக இருக்கு. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப திமுகவை காங்கிரஸ் கட்சி சீண்டியதற்கு பிறகு அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாரு. அதோடு அது முடிந்துவிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நான்லாம் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். அதோட புட் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உடனடியாக இம்மீடியட் ரியாக்ஷனாக மாணிக்கம் தாக்கூர் 2006 திமுக ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவே பங்கு இல்லாமல், ஆட்சியில் பங்கு இல்லாமல் திமுக ஆட்சியை கொடுத்த ஆதரவே தவறானது அப்படின்னு அவர் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி கொண்டே போகிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்ப இதற்கு மேலும் தனிப்பட்ட முறையில மாணிக்கம் தாக்கூர்ங்கிற நபர் இதை பெரிதுபடுத்துகிறார், பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற நபர் அதை பெரிதுபடுத்துகிறார் அப்படின்னு நினைப்பதற்கு இடமில்லை. இதற்கு ஒரு டாசிட் அப்ரூவல், ஒரு மறைமுகமான முதுகுல தட்டி கொடுக்கிற பணியாவது தலைமையில் இருந்துதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அது சரியா தப்பாங்கிறது தெரியல. நான் இதற்கு முன்னால வரைக்கும் அப்படி இருக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன். ஆனா இப்ப நடக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய மறைமுக வாழ்த்துக்கள் இது போன்ற முயற்சியில இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அட்வென்ச்சர்ல அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அவர் அரசியல் ரீதியாக எல்லா விஷயங்களையும் சரியாக பேசினால் கூட இந்த தேர்தல் விஷயங்கள்ல அவருக்கு ஒரு நிதானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள் அவரோட தொடர்பு இருந்தது என்றால் இந்த நிகழ்வுகள் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்குது. வேறு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளையும் பேசாமல் இது 22ஆம் தேதிக்கு மேல பேச்சுவார்த்தை அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. திமுகவினுடைய நிலைப்பாடாக அதுதான் இருக்கு. அப்ப 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைக்கப்படும். அவங்க அதை பேசுவாங்க. அதற்கு பிறகு இதை எப்படி காங்கிரஸ் கையாளுகிறது அல்லது திமுக கையாளுகிறதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு தான் இப்போதைக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அப்படி விடாம தொடர்ந்து இந்த கூட்டணியை டேமேஜ் பண்ற விஷயமாக, சேதப்படுத்தும் விதமாக, திமுகவுக்கு வெற்றி கிடைக்காது, அவர்கள் பெரும்பான்மை பெறமாட்டார்கள், எங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற கருத்தை இந்த வார்த்தைகளில் இல்லாமல் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்பதன் மூலமாக காங்கிரஸ் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது கூட்டணிக்குள் இருந்து கொண்டே கூட்டணி மெஜாரிட்டி பெறாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை திமுக பெரும்பான்மை பெறாது அப்படிங்கிற எண்ணத்தை கூட்டணிக்குள் இருந்து கொண்டே சொல்வது சரியான அணுகுமுறையாக இல்லை. இதை செய்கிறார்கள் என்றால் வேண்டும் என்றே செய்கிறார்கள்ங்கிற முடிவுக்கு தான் நாம வர வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் மீறிதான் பேச்சுவார்த்தை டெல்லி தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இடையில உண்டான உறவு காரணமாக இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு தொடர்ந்து போக வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம். அல்லது நான் வெளியில இருந்து பார்க்கிற எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்வு திமுக தலைமைக்கும் ஒருவேளை ஏற்பட்டால் அந்த கூட்டணி உடைந்தும் போகலாம். எல்லா பாசிபிலிட்டிக்கும் சேர்ந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கும். யாராவது ஒருவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு காத்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் திமுக கூட்டணி இருக்க முடியாது. 4 கார்னர் கண்டெஸ்ட்ல என்ன
ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணணுமோ அதை செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில தான் அது இருக்குது. திமுக தனிப்பட்ட முறையில அதனுடைய செல்வாக்கை பெரிய அளவுல வளர்த்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமா, வளர்த்துட்டு இருக்கு. அது திரும்பவும் இதே கூட்டணியாக இருந்து மிகவும் வலிமையான ஒரு பொசிஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கவலைப்பட்டா புரிந்து கொள்ள முடியும். அவங்க போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் சரியாக நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதனால அவங்க அப்படி செய்யறாங்கன்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா காங்கிரஸ் கட்சியே செய்யணும். நீங்க எத்தனை மாநிலங்களில் வேண்டுமானால் வெற்றி பெறலாம். ஆனால் நீங்க யூ கேன் நெவர் எவர் வின் தமிழ்நாடு, யூ கேன் நெவர் வின் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருபோதும் நீங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு மக்களவையில பேசியது ராகுல் காந்தி. அவருக்கு இப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஆனா மீடியா ஹைப் இந்த பிரச்சனையை பெரிதாக கவலைப்பட வைக்கிறது. நானும் கூட இதை பற்றி பேசாமல் கடந்து போறவன் தான். ஆனா இன்று காலையில ஒரு 3 பேர் இடம் இதை பற்றி பேசியதால அநேகமா, அதாவது கூட்டணி தொடர்ந்தாலும் மச் டேமேஜ் ஹஸ் பீன் டன் அப்படின்னு ஒரு உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தியதன் காரணமாக இதை பற்றி பேசுறது அவசியம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தினமணியில பார்த்தா, தினமணியில முரண்டு பிடிப்பது திமுகவா காங்கிரஸா அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்தது. ஆக எல்லா இடங்கள் நானும் விகடன் இணையதளத்துல பிரீமியம் ஆர்டிக்கிளாக ஒரு கட்டுரை ஏற்கனவே எழுதியிருந்தேன். இது முதலமைச்சர் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அதை முன்னிட்டு எழுதியிருந்தேன். இந்த கோரிக்கை உருவான விதமும், இந்த கோரிக்கைக்காக காங்கிரஸ் முன்வைத்த வாதங்களும் எவ்வளவு தூரம் சரியானவை அல்ல அப்படிங்கிறத, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்கிறத வச்சு எழுதிடும். பட் அது அப்போ அதெல்லாம் முடிஞ்சு போகும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க இழுக்கிறாங்கிறது தெரியுது. பேச்சுவார்த்தை முடியும் வரை இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம், அல்லது முறித்து கொண்டு போவது என்று அந்த குழு முடிவெடுத்தால் கூட கட்சியே ஒருவேளை அதற்கு எதிராக கிளம்பும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள இன்னொரு குரூப் திமுக கூட்டணியை விட்டு வெளியில போகக்கூடாது என்று ஒரு முடிவை எடுப்பார்கள். 96 தேர்தலில் நரசிம்மராவ் அதிமுக கூட்டணி ஏற்பட்ட உடனே தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற முடிவுக்கு போவதற்கு முன்னால சத்தியமூர்த்தி பவன்ல என்ன நடந்தது என்பது எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அப்படியெல்லாம் ஒருவேளை நடக்கலாம். ஏன்னா பிற காங்கிரஸ் தலைவர்கள் பேசக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி வரக்கூடிய பிற பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை இதற்கு தெரிவிக்கிறாங்க. இவங்க செல்வ பெருந்தகை திமுகவோடு கையெழுத்து போட்ட பிறகு இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஓடி விடுவார்கள். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். இந்த குழப்பம் விளைவித்தவர்கள் காங்கிரஸை விட்டு ஓடும் காலம் நெருங்குகிறது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. மாணிக்கம் தாக்கூர் சொன்ன இன்னொரு விஷயம், நான் ஏதாவது ஒரு ரியாக்ஷனாக நான் அதை நினைக்கிறேன். திரும்ப இப்ப எம்பிக்கு அடுத்தாப்புல எம்பிக்கு வருவீங்கல்ல, அப்போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சோசியல் மீடியால வர்றதுக்கு பதிலளிக்கிற விதமாக வேறொரு செய்தியை சொல்றாரு. நான் இனி போட்டியிட மாட்டேன் எம்பியாக அப்படின்னு சொன்னா, அப்போ அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை அவருக்கு மாற்றுவதற்காக, அவருக்கு கொடுப்பதாக ஒரு திட்டம் இருக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் வருது. அல்லது அதற்கான பணிகள்ல அவர் இறங்குவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அது இதெல்லாம் இந்த திசையில தான் நகருதுன்னா, அப்போ அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் அபிஷியலா வருதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அல்லது வெளியில போகக்கூடியவங்க ஒரு கட்சியை தொடங்கி அந்த பக்கம் போயிடுவாங்களா? ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு, அது வேற ஏதாவது ஒரு பெயர்ல கட்சியை தொடங்கி அந்த பக்கம் போயிடுவாங்களா? அல்லது இங்கே இவர்கள் இருந்து வேறு எல்லாம் அவங்க காங்கிரஸ்ங்கிற பெயர்ல அதிகாரப்பூர்வமாக வெளியில போய் இங்கேயே ரீட்டைன் ஆகிறவங்க பல வேறு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா முரண்டு பிடிப்பது திமுகவா காங்கிரஸா அப்படின்னு இவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க தினமணியில. அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் பார்த்தா, அந்த முரண்டு அல்லது பிடிவாதம் அல்லது அடம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கூட்டணிக்குள்ள இருந்து புதிய புதிய
கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தானே அப்படின்னு ஒரு பார்வை வருது. அந்த அது எங்களுடைய கட்சி வளரல, எங்களுடைய கட்சியில இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து போட்டியிட செய்யலாம் என்றால் போதுமான தொகுதிகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் கவலைப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி நியாயமாக படக்கூடிய கவலை தான். கட்சி வளரணும்னு ஒரு பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ராகுல் காந்திட்ட போய் இந்த திட்டம் இருக்குது, இதுல நம்ம இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம்னு நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது அங்க இருக்கக்கூடிய தலைமைக்கு கன்வின்சிங்கா தான் இருக்கும். பட் அது பிராக்டிக்கலா எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறத பிற காங்கிரஸ் தலைவர்களோடு பேசி தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அது வரைக்கும் அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்களுடைய தியரி படி வேலை செய்வார்கள் அப்படிங்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீகார்ல கடைசி நேரத்துல தொகுதிகளை ஒதுக்கி அதுக்கப்புறம் வேட்பாளர்களை நிறுத்தியதுனாலதான் தோல்வி அடைந்தோம், அதனால தமிழ்நாட்டில் அப்படி இருக்கக்கூடாது, முன்கூட்டியே நடக்கணும் அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். அதனாலதான் பேச்சுவார்த்தை குழுவை சீக்கிரமே போட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. 2021 எப்போ நீங்க முடிவு செய்தீங்க? அல்லது 40க்கு 40 போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் போது, அதுல போட்டியிட்ட காங்கிரஸ் கூட்டணி 10 தொகுதிகளும் ஜெயிக்கும் போது எப்போது நீங்க வேட்பாளரை முடிவு செய்தீங்க? எப்போது கூட்டணிக்கான தொகுதிகளை முடிவு செய்தீங்க? அப்படின்னு பல நடந்த உண்மைகள் சொல்லும் செய்திகள் வேற, இவங்க அக விருப்பத்தின் காரணமாக, சொந்த விருப்பத்தின் காரணமாக முன்வைக்கக்கூடிய வாதங்கள் வேற அப்படிங்கிற நிலைமையில தான் இது இருக்கு. திமுக அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க, அது எங்களுக்கு மரியாதை இல்லாம இருக்குது, இது கட்சி தொண்டர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. திமுக அமைச்சர்கள் ராஜா கண்ணப்பனோ ரகுபதியோ பேசுவதற்கு என்ன காரணம்? அவங்க தொடங்கி வைத்தார்களா அந்த பிரச்சனைய? ஒரு எல்லையை மீறி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை பொது வெளியில் பேசிக் கொண்டிருந்ததுனால ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் திமுக இருந்தது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகும் அந்த அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. முதலமைச்சர் சொன்னதை நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா நீங்க கூட்டணி போறதுக்குள்ள பேச தொடங்கி இருக்கலாம். அவர் பேசி முடித்த அடுத்த நொடி நீங்க ஒரு ட்வீட்டை போட்டு கசப்பு இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படி நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக வெவ்வேறு சிந்தனைகளை மீதி இருக்கக்கூடிய எல்லார் மனதிலையும் ஏற்படுத்தும். அது ஏற்படுத்தி இருக்குது. அப்படி இருந்தும் கூட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீடியாட்ட பேசும்போது இது போன்ற ஒரு கேள்வி வரும்போது ரொம்ப பொறுமையாக சிறப்பாகத்தான் பதில் சொன்னாரு. இதை சோனியா காந்தி அம்மா சொல்லட்டும், மல்லிகார்ஜுன கார்கே சொல்லட்டும், அல்லது ராகுல் காந்தி சொல்லட்டும், அவங்க சொல்லும் போது நாங்க பதில் சொல்றோம். தனி நபர்கள் சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப ரிஸ்ட்ரெயின்டு பதிலாகத்தான் நான் நினைக்கிறேன். அதாவது யாரோ கொம்பு சீவி விடப்பட்டவர்கள் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம சீரியஸாக பதில் சொன்னா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிரும். கடைசியில ஆரம்பிச்சதெல்லாம் போய் இவங்க சொன்ன பதில் மட்டும் பிரச்சனையாக நின்று அதை முன்னிலைப்படுத்தி பேச்சுவார்த்தையின் போது தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால அவர் ஒரு கவனத்தோடு எச்சரிக்கையோடு அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் அது பலவீனமாக சித்தரிக்கிறதுக்கு ஊடக வலிமை மிக்கவர்கள் செயல்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை தொடர்ந்து நடத்துறாங்க. காங்கிரஸுக்கு பயந்து போயிருக்கிறாங்க, காங்கிரஸ் இல்லைன்னா தோல்வி நிச்சயம்னு நினைக்கிறாங்க திமுக அப்படின்னுலாம் யாரால யார் வெற்றி அப்படின்னு ஒரு வாதத்துக்குள்ள போறாங்க. அதாவது வெளிச்சத்தை தேடி தீயை நோக்கி போற வெட்டில் பூச்சிகளுக்கு ஏன் இப்படி போகுது, அங்கதான் போய் மடிந்து போகும்னு தெரியுமே, ஏன் அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க, கண்ணை திறந்துகிட்டே ஏன் கிணத்துல குதிக்கிறீங்க அப்படின்லாம் வெளியில இருந்து கேட்டா அதுக்கு அந்த வெட்டில் பூச்சிகள் சார்பாக ஒரு கவிஞர் ஒரு கேள்வி கேட்டதாக முன்னாலே ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், நினைவுக்கு வருது. எனக்கு கரெக்டா அந்த எக்ஸாக்ட் வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. மடிவதன் சுகம் அல்லது எரிவதன் சுகம் விட்டில்களே அறிய முடியும், உலகத்திற்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட தற்கொலை படைக்கு ஆதரவாக ஒரு கருத்தாக அது இருக்கலாம். அல்லது அதான் மடிவதன் சுகம் விட்டில் பூச்சிகளுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வை சுகமாக சித்தரிக்கிற கவிஞருடைய வரிகள் ஒண்ணு படிச்ச ஞாபகமாக இருக்கு. இதை நான் வேற வார்த்தைகள்ல வழக்கமாக சொல்றதுதான், இந்த சாகசங்கள் மீது ஒரு ஈர்ப்பு எப்போதும் ஆபத்துகளை நோக்கி தான் இட்டு செல்லும். நிதானமான ரொம்ப
ரொம்ப விளிம்புக்கு போகாத, நிதானமாக மையத்தை நோக்கிய, மையத்திலிருந்து சற்று இடதாக கொஞ்ச தூரத்துல அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறைகள் தான் இந்திய அரசமைப்புக்குள்ள, இந்திய தேர்தல் முறைகளுக்குள்ள சாத்தியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் மீது கடுமையான விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதுதான் சாத்தியமானது. ஒரு சோசியல் டெமோக்ராட் பார்ட்டியாக ஒரு கட்சி இருக்கிறது தான் சாத்தியமானது. சமூக ஜனநாயக கட்சியாக செயல்படுவது தான் சாத்தியமானது. அதற்கு மாறாக ராடிக்கலா, புரட்சிகரமாக, ரொம்ப ரொம்ப தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் விதமாக நாங்க நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் என்று கிளைம் பண்ணலாம் யார் வேண்டுமானாலும். அது ஒரு டால் கிளைமாக மட்டுமே தான் இருக்கும். நடைமுறையில இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள, இந்த இன்றைய அரசியல் சூழல்ல அது அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ள வேண்டியது. இன்றைய அரசியல் சூழல்ல அது சாத்தியமில்லாதது. ஏற்கனவே பெற்ற பலன்களை, பெற்ற முன்னேற்றங்களை பறிகொடுத்து விடாமல் காப்பாற்ற வேண்டிய ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறோம். அதுதான் இன்றைய அரசியல் சூழல். விடுதலை பெற்ற இந்தியால என்னென்ன கெயின் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அது தொடர்பாக கவனமாக இருக்கணும். கிடைத்த கெயின்களை, கிடைத்த லாபம்னு சொல்ல முடியாது, கிடைத்த முன்னேற்றங்களை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கு. அதை பறிக்கும் ஒரு வெறி 19ஆம் நூற்றாண்டிலையும் 20ஆம் நூற்றாண்டிலையும் உலகம் முழுக்க கிடைத்த பல்வேறு அருமையான சமத்துவ கோட்பாடுகள், சகோதரத்துவ கோட்பாடுகள், சமூக நீதி, சமநீதிக்கான கோட்பாடுகள், விடுதலைக்கான கோட்பாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் 19ஆம் நூற்றாண்டிலையும் 20ஆம் நூற்றாண்டிலையும் கிடைத்த, உலகம் பெற்ற பல்வேறு நற்பலன்களை பறிப்பதற்கு மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடிய அரசியல் தலைமைகளை பல நாடுகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போன்றதொரு நிலை இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது. தமிழ்நாடும் கேரளாவும் அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கு. அதை அந்த திசையில தான் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு யாராவது ஓரிரு கட்சிகள் முயற்சி செய்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? மீதி இருக்கிற ஆட்களை வச்சு அந்த விழுமியங்களை காப்பதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியதுதான். அதனால இன்றைய சூழல்ல மீண்டும் மீண்டும் என்ன நடந்தாலும் சரி, இன்றைய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி, கிடைத்த பலன்களை காப்பாற்றக்கூடிய கூட்டணி, பெற்ற முன்னேற்றங்களை தடுப்பதற்கும் பறிப்பதற்கும் நடக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டணி. மற்றவர்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, வெறும் நேம் டிராப்பிங் மாதிரி கோட்பாடுகளை சொல்லலாம். சினிமால கிடைக்கிற கவர்ச்சி காரணமாக, கிடைத்த கவர்ச்சி காரணமாக, கிடைத்த புகழ் காரணமாக கூட்டங்கள் கூட கூடலாம். ஆனா கொள்கையற்ற, கோட்பாடற்ற கும்பலாக செயல்படக்கூடியவர்களிடமிருந்து நன்மைகள் கிடைக்காது. அதிமுகவை நீங்க செக்யுலர் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அமைப்பாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்க இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களால தொடர்ந்து அந்த பழைய எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் செயல்பட்ட அதிமுகவாக கூட செயல்பட முடியாது. ஆக அந்த அதிமுகவின் கேரக்டரையும் உள்வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பது மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைவர் மட்டும்தான். அதனாலதான் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள்ல பெரும் பகுதியினர் இப்போது திமுகவுக்கு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் தொடங்கி இருக்கிறார்கள். பலர் சொல்லும் போது பார்க்க முடியுது. அதை நாங்க முன்னாடி ஜெயலலிதாவோட தான் இருந்தோம், ஆனா இப்ப இவருக்காக ஆதரவாக நிற்போம், இவரே இன்னொரு தடவை ஆட்சிக்கு வருவதில் வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு என்னுடைய பிரேயரை செய்வேன் அப்படின்லாம் சொல்ற செய்திகளை பார்க்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தவங்க அதிமுக இருந்த தலைவர்கள்லையும் ஒரு பகுதியினர் படிப்படியாக திமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அதாக இப்போ பாஜக, அதிமுக இவர்களுடைய கூட்டணிக்கு எதிராக தீவிரமாக களமாடக்கூடிய, ஒன்றிய அரசினுடைய அநீதிகளுக்கு எதிராக தீவிரமாக களமாடக்கூடிய ஒரே அணியாக திமுக தான் இருக்கும். திமுக அணியாகத்தான் இருக்க முடியும். அதுல செங்கல் வருவதற்கு நடக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலும் தோற்றுவிடும். அதை மீறி ஏதாவது காங்கிரஸ்ல ஏதாவது முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சியின் கூர்மையை முனை மழுங்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொள்வார்கள். அதனால திமுக கூட்டணி கவலைப்பட வேண்டியது இருக்காது அப்படின்னு நம்புறேன். பார்க்கலாம், இனி ஒவ்வொரு நாளும் இதனுடைய ஃபைனல் அவுட்கம் வர்ற வரைக்கும், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் திமுகவும் ஒரு டீல ஸ்ட்ரைக் பண்ணி கையெழுத்து போடும் வரைக்கும், இந்த மாத இறுதி வரைக்கும் இது தொடர்பாக ஏதாவது
சர்ச்சைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். கூடிய வரைக்கும் அது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். கூடிய வரைக்கும் அது ஏற்படுத்தாம அதை ஹேண்டில் பண்றத 2 கட்சி தலைமைகளும் ஹேண்டில் பண்ணும். மிஸ்டிவஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தாங்கன்னா, அதையும் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத தலைமைகள் முடிவு செய்ய வேண்டும், செய்வார்கள் அப்படின்னு நம்புறேன். மற்றபடி இது சீக்கிரமாக இந்த விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வந்துட்டா நல்லது. இது வெறும் வாயை மெல்லக்கூடியவர்களுக்கு சிறிது அவல் ஏற்கனவே போட்டாச்சு. அது தொடர்ந்து தேர்தல் அறிவிப்பு வரும் வரைக்கும் இந்த அவல் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு முடிவை சீக்கிரமாக எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்றேன். ஏதாவது ஒரு முடிவைனா அதுக்கு வேற அர்த்தம் இல்லை. வெளியில துரத்தி விட்டு ஒரு அணியை நடத்துங்கள்னு அர்த்தம் இல்லை. இதுல என்ன நடக்குங்கிறது தெரியும். அங்க வந்து வெளியில போக கூட்டணியை விட்டு வெளியில போக விரும்புபவர்கள் சிறுபான்மையினர்னா வேற அர்த்தத்துக்கு போயிடாதீங்க. அந்த எண்ணிக்கை குறைவு. திமுக கூட்டணியை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்குள்ள எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து அதற்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. கூட்டணியில தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க. அதுதான் பிரிவைல் ஆகும் கடைசியாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதை மீறி வலிமையான சக்திகள் வேறு ஏதேனும் செய்துட்டாங்கன்னா அதையும் எதிர்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசக்கூடாத ஒரு சப்ஜெக்ட், பேச தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இயல்பாக முடிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இப்போது பேசுபொருள் ஆகி இருக்கிறது. ஒன்றுபட்டு செயல்பட்டு கொண்டிருந்த அணியில் புகைச்சல் வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, பாஜக சொல்றாங்க, மற்ற எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எதையாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு வந்துராதான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவல் போடும் விதமாக காங்கிரசின் சில தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே எந்த பலனும் இல்லாம கூட்டணிக்குள்ள இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை மீறி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அதை கூட்டணி சமாளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.